பச்சை அரிசி மாவு இது அரைச்சிங்கன்னா இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் தட்டை, முறுக்கு எல்லாமே பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இதில் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ரைஸை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி பண்ணேன். ஸோ இந்த வாட்டி ரைஸ் வந்து ஈரமாக எடுத்துகிட்டு போய்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது மெஷர் பண்ண போது 4114 கிராம்ஸ் இருந்துச்சு. இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போது வந்து இது நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். இது வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து நல்லா தண்ணியில் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அழுக்கு வண்டு ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே போயிடும். நீங்கள் இந்த தண்ணி ரீயூஸ் பண்ணோன்னா நீ ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன். ஸோ இது ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் கீழே தான் ஊற்றினேன். 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணி நான் கரெக்டாக வந்து ஒரு 2.5 hours ஊற வச்சேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரைஸ் வந்து ஊறி நல்லா ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் தண்ணி எல்லாமே இருத்திட்டு டெரஸில் தான் கொண்டு போய் காய போட்டேன். நல்லா வெயில் அடிச்சிச்சு. அதே மாதிரி வீட்டில் வந்து இவ்வளோ அரிசி காய போடுறதுக்கு ஸ்பேஸ்லாம் இல்லை. ஸோ நான் மொட்டை மாடியில் கொண்டுட்டு போயிட்டு வெயிலில் தான் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரைஸை காய வச்சேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு துணியை போட்டு மூடிடுங்க. ஏன்னா மொட்டை மாடியில் என்ன டஸ்ட் இருக்கோ அது எல்லாம் இதில் தான் வந்து பறந்து விடும். ஸோ இது வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour வச்சேன். ஏன்னா நம்ம ஈரத்தோடு அரைக்க போகிறோம். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது கையில் நல்லா ரைஸ் ஒட்டுச்சு. ஸோ இதுக்கு மேலே காய வைக்க வேண்டாம். நான் மேலே இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரைஸை பிடிச்சிட்டு கீழே விட போது ரைஸை ஒட்டு கையில். ரைஸில் வந்து ஈரம் இருக்கும். ரொம்ப ஈரத்தோடு வந்து கடையில் அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி ஈரப்பதம் உள்ளே இருந்தால் போதும். ரொம்ப ஈரமாக இருந்தால் அரைக்க மாட்டோம் நாங்கள். நான் கரெக்டாக ஒரு 1/2 hour காய வச்சேன். 1/2 hour to 35 minutes கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த வேட்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேறு டப்பாவில் போட்டுட்டு நான் வந்து கடைக்கு போனேன். பட் நான் எப்போவுமே அரைக்கிற கடை மூடி இருந்துச்சு. அங்கே வந்து 2 வாட்டி அரைப்பாங்க. ஒரு வாட்டி அரைச்சிட்டு மறுபடியும் அரைப்பாங்க. சரி அந்த கடை மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வேறு கடைக்கு தான் போயிருந்தேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி அரைச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 வாட்டி அரைச்சாங்க. அதுக்கப்புறம் மாவை தொட்டு பார்த்தாங்க. ரொம்ப கரகரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு 3ஆவது வாட்டியும் அரைச்சாங்க. இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாவை அன்றைக்கி நைட்டே வந்து இடியாப்பம் ட்ரை பண்ணேன். நான் எப்போவுமே ஒரு 260 கிராம்ஸ்க்கு வந்து ஃப்ளார் எடுத்து பண்ணுவேன். ஸோ அதை 2ஆக செப்பரேட் பண்ணிட்டேன். இதில் இந்த மாவு வந்து நான் துணியில் வந்து மாற்றிட்டு அப்படியே என்ன பண்ணேன்னா இதை மூட்டை கட்டிட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே அதுக்குள்ளே இட்லி பிளேட் வச்சுட்டு இந்த மாவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 minutes நல்லா வந்து ஸ்டீம் பண்ண விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி ஸ்டீம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாவை எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றினேன். கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஈஸியாக உடச்சி விட்றலாம். அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே எல்லாமே தூள் பண்ணிவிட்டு ஜலிச்சிக்கலாம். ஸோ நான் கடையில் வாங்கிட்டு அரைச்சிட்டு வந்த மாவை வந்து வறுக்கலாம் இல்லை. அதுவே கடையிலேருந்து அரைச்சிட்டு வரப்போது கொதிக்க தான் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு பேட்ச் வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வேக வச்ச மாவை நல்லா கட்டியெல்லாம் உடச்சிட்டு இதை வந்து நான் வந்து ஜலிச்சுட்டு வறுக்கலை. ஸோ இதில் அப்படியே வந்து புட்டு பண்ணேன். ஸோ நான் வந்து கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு மாவை அப்படியே புட்டு பண்ணேன், வறுக்கலை. இந்த மாவு வந்து வேக வச்சுட்டு அப்படியே புட்டு பண்ணேன், இதுவும் வறுக்கலை. இப்போ வறுக்கணுன்னா நம்ம ஸ்டோரேஜ்க்கு தான் வறுக்கிறதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 மாவுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா 2த்துலேயுமே வந்து சால்ட் சேர்த்துட்டு 2த்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாவு வந்து எனக்கு தொடப்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா 2 வாட்டி அரைக்கிறதுக்கும் 3 வாட்டி அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மிஷினில் வந்து 3 வாட்டி அரைச்சாங்க எனக்கு. ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு அதுவே ஃபீல் ஆச்சு மாவு. ஸோ இதில் சால்ட் போட்டுட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேக வச்ச மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தண்ணி உங்களுக்கு தெரியும், இந்த மாவு கம்பைன் ஆகிற லெவலுக்கு கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றா கம்பைன் ஆகிட்டோன்னே இதை மூடி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்து இந்த பச்சை மாவு வறுக்கலை நான், ஏன்னா மாவு ரொம்ப ஹீட்டாக இருந்ததால். இதுலேயும் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வேக வச்ச மாவில் தான் இடியாப்பம் பண்ணேன். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுட்டு இந்த முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டுட்டு நம்ம இடியாப்பம் வந்து புளிய வேண்டியது தான். ஸோ ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். தண்ணியை பொறுத்து தான். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண போது கஷ்டமாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ப்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாவு மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ரெடி பண்ணதுக்கு போதே நீங்கள் வந்து தண்ணி வச்சுடுங்க. ஏன்னா தண்ணி நல்லா கொதி ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே உள்ளே இந்த இட்லி பிளேட் வச்சுட்டு கரெக்டாக மூடி போட்டு 4 to 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளேம் கம்மியாக இல்லாட்டா லோவாக வச்சுருந்தா உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது குக்கார டைமில் இதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்த இந்த பச்சை மாவில்
டேரெக்டாக கீ அப்ளை பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் அதை ஓப்பன் பண்ணேன். இடியாப்பம் நல்லா குக்காக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்பூனில் ஒட்டி வருதுன்னா நீங்கள் ஸ்பூனில் வந்து கொஞ்சம் ஈரம் பட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா கையிலேயே கூட எடுக்கலாம். கையில் சூடாக இருக்கும், ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடியாப்பம் பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த பச்சை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுடு தண்ணி போட்டு அந்த மாவில் இடியாப்பம் செஞ்சேன். இது மாவு கூட நான் வறுக்கல. இதுவும் வந்து அழகாக பிளேட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சேன். இந்த இடியாப்பம் மாவு ரெடியாக போது நான் தேங்காய் பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை பதில் ஹனி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் பால் ரெடி, இடியாப்பமும் ரெடி. இந்த இடியாப்பமும் உங்களுக்கு வந்து ஸ்பூன்லேயும் சரி கையிலையும் சரி ஈஸியாக வரும். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து அரிசி வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கிறதுக்கும் ஈரமாக அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிளேட்டில் இருக்க இடியாப்பா மாவு நான் கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்துட்டு வேக வச்சு பண்ணது. ஸோ இது பார்த்திங்கன்னா கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்த மாவை அப்படியே வந்து இடியாப்பம் செஞ்சுச்சேன். ஸோ ரெண்டுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. வேக வச்ச மாவும் சரி கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்த அந்த பச்சை மாவும் சரி ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அரிசி வந்து நல்லா காய வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் எப்போவுமே ஃபுல்லாக வந்து காய வச்சுட்டு அரைப்பேன். கம்ப்ளீட்டாக ரைஸில் வந்து ஈரமே இருக்காது, அப்படி காய வச்சு அரைப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ரைஸோட ஸ்மெல் கொஞ்சம் வரும். ஈவன் தோ நீங்கள் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக அந்த ரா ரைஸோட ஸ்மெல் வரும். அதே மாதிரி வந்து நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது. நம்ம வாயில் போட்டு சாப்பிட அந்த நூடுல்ஸோட ஷேப் நம்ம வாயில் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ ரைஸை ஈரமாக வச்சுட்டு கடையில் அரைக்க போது செம்ம சாஃப்டாக வருது இடியாப்பம். நான் சாப்பிட்டு போது ஜஸ்ட் ஒரு இடியாப்பம் அப்படியே வாயில் போட்டு அப்படியே முழுங்கிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 டைம்ஸ் அரைச்சாங்க, அது ரீசனாக எனக்கு தெரியல. பட் ஈரமாக அரிசி வச்சு அரைக்க போது சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மொத்த மாவையும் மிச்சம் இருக்க மாவை என்ன பண்ணேன்னா ஜலிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சேன். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பச்சை மாவை அப்படியே யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு. மறுபடியும் ஒரு பேட்ச் வந்து வேக வச்சும் ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணனா எது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எனக்கு ரெண்டுமே இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணதில் ரைஸ் வந்து நல்லா காய வச்சு அரைக்க போது இடியாப்பம் சாஃப்டாக வரல. ஈரப்பதத்தோடு கொண்டுட்டு போயிட்டு ரைஸை அரைச்சிட்டு வந்து இடியாப்பம் செய்ய போது ரொம்ப சாஃப்டாக வருது. நான் இந்த கடையில் தான் மறுபடியும் அரைக்கவும் போகிறேன். ஏன்னா வந்து 3 வாட்டி எனக்கு அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அது ரீசனாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஈரத்தோடு அரைக்க போது இடியாப்பம்லாம் ரொம்ப சாஃப்டாக வருது.